சிஎஸ்கே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக், அக்கேல் ஹுசேனை வந்து ஒதுக்கிட்டு பிரசாந்த் வீரை ஏன் ஆட வச்சிட்டு இருக்காங்க? இது சிஎஸ்கேக்கு பெரிய விதத்தில் பேக் ஃபயர் ஆக போகுதா? அக்கேல் ஹுசேனை ட்ராப் பண்ணுறது, பிரசாந்த் வீரா அக்கேல் ஹுசேனா, யார் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் இருக்க ரொம்ப தகுதியான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணல. ஸோ அவருக்கு பதில் யாரை சிஎஸ்கே வந்து டிசிக்கு அகேன்ஸ்டாக இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் வந்து ஆட வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். அப்படின்னா லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் கைஸ் 2027 சீன்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்க போகுது போல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. சரியான சம்பவம், சரியான பேட்டிங். இதை வந்து நம்ம வந்து கிரிக்கெட் டெர்மினாலஜியில் வந்து சொல்லணும் அப்படின்னா, எப்படி அகமதாபாத் ஃபைனல்ஸில் சிஎஸ்கேக்கு வந்து வெறும் 10% தான் வந்து சான்ஸு, 10% இல்லை 5% தான் சான்ஸு அப்படின்னு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோடனே வந்து சொன்னாங்களோ, அதை வந்து அப்படியே சிஎஸ்கே ரீரைட் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நடந்திருக்கு. சரியான டாமினன்ஸ். இதுக்கப்புறம் எப்படி இவங்க வந்து கேம் ஆடுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பட் டெபியூலேயே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் நேற்று மும்பை எல்எஸ்ஜியை வந்து அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கேகேஆர் அடித்து நாங்கள் ஒரு பெரிய டீம் அப்படின்ற மாதிரி நிரூபித்தாங்களோ, அந்த மாதிரி நேற்று எல்எஸ்ஜியை போட்டு அடின்னு அடித்து உடச்சி விட்டாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆடினது, அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி திருப்பி அவர் வந்து அதே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி வந்து ஆடினாரு. பரவாயில்ல, நேற்று மேட்ச்சில் எம்ஐயோ இல்லை எல்எஸ்ஜி யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு எதுவும் சாதகமாக வந்து இல்லை. ஸோ அதனால் எம்ஐ ஜெயிச்சது ஓகே தான். பட் பாயிண்ட்ஸ் டேபிளில் ட்விஸ்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டாப் டீம்ஸ்க்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து அப்படியே ஆடவே தெரியாத மாதிரி வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ரிமெம்பர், இன்னும் எந்த டீமுமே வந்து அஃபீஷியலாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபைன்றது வந்து ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். நம்ம டீம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஒன்று தான், யார் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு நம்ம ஜெயிச்சா நம்ம பிளே ஆஃப்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம ஜெயிப்போம். மற்றவங்கள பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏன் ஆடணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து கரெக்டாக செஞ்சால் மற்றதெல்லாம் வந்து தேவையே இல்லையே, நம்ம பிளே ஆஃப் போயிடுவோமே நம்ம ஜெயிச்சாலே. ஸோ சிஎஸ்கேனால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே வந்து போதும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ஸோ இன்னைக்கு டிசியை வந்து சந்திக்கிறோம். லாஸ்ட் மேட்ச் எம்ஐஏ ஜெயித்தோம், அவ்வளோதான். அதனால் ரொம்ப பெருசாலாம் எக்ஸைட் ஆக வேணாம். நம்ம வந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும், என்ன நடந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி மேட்ச் வந்து பார்ப்போம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சுக்காதீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, டெல்லி ஒருவேளை நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணுற ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். டெஃபினட்டாக நம்ம செகண்ட் பேட்டிங் ஆடுறோம்னா ஸ்கோர் வந்து 180+ இருக்கும். சிஎஸ்கே ஜஸ்ட் சேஸ் இட். ஏன்னா எல்லாரும் நம்மளை வந்து சொல்லி 180+ அடிக்கலைன்னு சேசிங்கில் அடிக்கலைன்னு சொல்லி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை இன்னைக்கு மாற்றி எழுதுகிறோம். டாஸை ஜெயிச்சாலும் செகண்ட் பேட்டிங் எடுங்க. இந்த சேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து அப்படியே இருக்குது. ஏன்னா போன மேட்ச் எம்ஐயும் அதான் நினச்சது, நம்ம வந்து போய் 200 அடிச்சோன்னா ஈஸியாக வந்து மடக்கிடலாம் அப்படின்னு. டாஸ் ஜெயிச்சு அதனால தான் பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ அதே தான் வந்து எல்லாருமே வந்து பண்ண பார்ப்பாங்க. நம்ம இந்த மேட்ச்சில் அடிக்கிறதுல இதுக்கப்புறம் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இதே தோணக்கூடாது. அந்த மாதிரி ஒன்று சிஎஸ்கே பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் நம்ம சிஎஸ்கே ரீசெண்டாக அவங்க யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஃப்ளம்மு, பிரேவிஸு, ருத்து, ஓவர்டன் எல்லாருமே வந்து உட்காந்துருக்க மாதிரி அண்ட் சின்ன இந்த அகாடமி கிட்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஃப்ளம்மிங் வந்து சொல்லியிருப்பார். லாஸ்ட் 2 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா சின்ன விஷயங்களை வந்து நல்லா டீஸ் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு கான்டென்ட், போய் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் விஷயத்துக்கு வந்து வருவோம். எஸ், ஒரு பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு டெபியூ. ஆனால் நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவர் வந்து இன்ஜுரி ஆகி ரூல்ட் அவுட் ஆகிட்டார் சீசனை விட்டு. ஸோ போன மேட்ச் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவலில் ஆடி இருந்தார். இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு இவர் இருக்க போகிறதில்ல, இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சுக்கு. ஸோ யார் இவருக்கு பதிலாக உள்ளே வர வாய்ப்பு இருக்குது? ஏன்னா பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்னா குர்ஜப்னீத்தை வந்து ஒதுக்கிட்டு இவரை வந்து உள்ளே கொண்டு வந்ததே சிஎஸ்கே. இப்போ ருத்து வந்து அதான் வந்து சொல்லியிருந்தார் டாஸ் அப்பே, வந்து பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் வந்து பிரசாந்த் வீரையும் இவரையும் வந்து இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ திருப்பி வந்து இவருக்கு பதிலாக யாருக்கு சிஎஸ்கே வந்து போவாங்க? ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் வந்து போகிற மாதிரி தெரியுது. அகெயின் பியூராக குர்ஜப்னீத் சிங்க்கு போகிற மாதிரி தெரியல. அண்ட் ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி தான் தெரியுது. அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் யார் இருக்காங்க சிஎஸ்கே கிட்ட அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் எடுக்காமன்னு பார்த்தா அமன் கான் ஒரு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு லைக் டு லைக் ஆப்ஷனாக வந்து தெரியுறாரு. எஸ், அமன் கான் ஸ்ரேயஸ் ஐயரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பாண்டிச்சேரிக்காண்டி வந்து ஆடிட்டு இருக்காரு. நல்ல பிளேயரு, முன்னாடி கேகேஆர்லேயும் வந்து ஆடி இருக்காரு. பட் ஐபிஎல்ல பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணது கிடையாது. டொமஸ்டிக்ஸ்லையுமே வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. ஒரு டீசெண்டான பிளேயர் அப்படின்ற லெவலில்
ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ சிஎஸ்கேல அவருக்கு சான்ஸ் கிடைச்ச அவர் லைஃபே மாறுமா, ஒரு லைஃப் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் டெலிவர் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். பட் ராமகிருஷ்ணா கோஷ் என்ன பண்ணாரோ, அந்த 2 ஓவர் போட்டு லைட்டாக பேட்டிங் ஆடினாலே வந்து ஓகே தான். அமன் கான்னால அது பண்ண முடியும், ஒரு நல்ல ஹிட்டரும் கூட. ஸோ சிஎஸ்கே நினச்சா ஸ்ட்ரைட்டாகவே இந்த மேட்ச்சில் வந்து அமன் கானை வந்து ஆட வைக்கலாம். நிறையா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ராமகிருஷ்ணா கோஷுக்கு பதிலாக. பட் இல்லை, சிஎஸ்கே வந்து இல்லை பேட்டிங் நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து இன்னும் பவுலிங் தான் தேவை, ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரி நல்ல பவுலர் ஒருத்தர் தேவை அப்படின்னா ஆகாஷ் மத்வலை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரலாம். ஸோ எஸ், சிஎஸ்கே வந்து பேட்டிங்க்கு மோர் ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணாங்க. பவுலிங் ஓகே அப்படின்னு நினச்சா அமன் கான் இல்லை, பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும், பேட்டிங் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பிளேயர்ஸை வச்சு அப்படின்னு நினச்சா ஆகாஷ் மத்வல். ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ராமகிருஷ்ணா கோஷை ரீப்ளேஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க 2 பேரில் யார் ராமகிருஷ்ணா கோஷை இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம அகேல் ஹுசேன் வர்சஸ் பிரசாந்த் வீர் விஷயத்துக்கு வந்து போவோம். நம்ம ஜெயிச்ச 4 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அகேல் ஹுசேன். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கேகேஆர் கூட ஒரு சூப்பரான ஸ்பெல்லு, மும்பை கூட வான்கடையில் சொல்லவே தேவையில்ல. ஜடேஜா இல்லை, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம். பட் அகேல் ஹுசேன் அந்த குவாலிட்டியை வந்து அப்படியே வந்து காமிச்சாரு. அவரால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும், எக்கனாமிக்கலாகவும் போட முடியும் அப்படின்றதெல்லாம். பட் சிஎஸ்கே கண்டினியூஸாக அவரை பேக் பண்ணுறாங்களா, இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணாலும் சிஎஸ்கே ஏன் அவரை வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அது வந்து நல்லதா ஒரு டீமுக்கு? பிகாஸ் அவர் தான் மேட்ச் வின்னராக வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் வந்து வேற ஒரு இந்தியன் யங் பிளேயர் ஆட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவரை வந்து ட்ராப் பண்ணால் என்ன நியாயம்? அவர் காம்பினேஷனுக்கு சூட் ஆகலனா பரவாயில்ல, இல்லை அவர் ரொம்ப மோசமாக வந்து பவுலிங் போட்டாருனாலும் பரவாயில்ல, அவர் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிறாரு. ஃபிட் ஆகிற பிளேயரை எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அண்ட் ஃபீல்ட்லேயும் 100% தராரு, கேச்சஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீம் பிளேயரை வந்து ட்ராப் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? பிரசாந்த் வீர் ஆட வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு? இதுக்கான ஆன்சரை வந்து அவங்க கொடுத்தாகணும். பட் ருத்து சொல்கிறத வச்சு பார்த்தா பேட்டிங் டெப்த்துக்காண்டி தான் நாங்கள் வந்து பிரசாந்த் வீரை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போன டாஸில் வந்து சொல்லியிருப்பாரு. கம்பேர்ட் டு அகேல் ஹுசேன், பிரசாந்த் வீர் வந்து ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன், அதை அக்ரி பண்ணி தான் ஆகணும். அவர் நல்லா இருக்கு, அவரோட ஷார்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுறாரு. இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணணும், ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடணும்னா அகேல் ஹுசேனை நம்புறதை விட நம்ம பிரசாந்த் வீரை நம்பலாம். பட் பவுலிங்னு பார்க்குறப்ப பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலர் சிஎஸ்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கப்ப பவர் பிளேல அகேல் ஹுசேன் வந்து அடிக்கவே முடிய மாட்டுது. அடிச்சாலும் வந்து டக்குன்னு ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங்னு எடுத்துக்கிட்டாலும் பிரசாந்த் வீர் அளவுக்கு இல்லைனாலும் அவரால் அந்த ஆட் சிக்ஸர்ஸ்லாம் அப்பப்போ அடிக்க முடியும். ஸோ இப்படி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க ஒரு பிளேயரு, நல்ல பவுலிங் போட்டு இருக்க பிளேயரை ட்ராப் பண்ணுறது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்க ஓவர்சீஸ் ஸ்லாட் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, வெறும் 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் ஆடிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் காலியாக இருக்குது. இங்கங்கே டீம்ஸ்லாம் வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் இல்லாமல் சாகுறாங்க. பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கன் மாதிரி இருக்காங்க. ஐயோ இவங்களை ஆட வைக்க முடியல, 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தானேன்னு சொல்லி அழுகுறாங்க. நம்ம என்னன்னு பார்த்தா அசால்ட்டாக வெறும் 3 பிளேயர்ஸ் ஆட வச்சுட்டு ஒரு ஸ்லாட்டை வந்து சும்மா சாமிக்கு விட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 14 crores கொடுத்து எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிரசாந்த் வீரை வந்து ஆட வச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அகேல் ஹுசேனுமே வந்து சேம் ஒரு லெவல் பிளேயர் தான். ஆனால் அவரை வந்து ட்ராப் பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றனால அவர் வந்து ஈஸியாக ட்ராப் பண்ணிடுறாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அகில் நூர் காம்போ சூப்பராக இருக்குது. சிஎஸ்கே அதை வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கணும். ஓவர்சீஸ் ஸ்லாட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு இருக்கப்ப இது வந்து பண்ணுறது ஏதோ சரியாக படலை. பிரசாந்த் வீருக்கும் சான்சஸ் வந்து கொடுக்கலாம். அவர் வந்து ஒரு பியூர் பேட்டர் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா. ஏன்னா அவரோட பவுலிங் அந்த அளவுக்கு ரிலையபிளாக வந்து தெரியல. அவர் இன்னும் கொஞ்சம் எவால்வ் வந்து ஆகணும். பட் அவரோட பேட்டிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல பிரசாந்த் வீரை வந்து பேக் பண்ணுங்கள். அகில் ஹுசேனை ஆட வைங்க. அண்ட் இன்னைக்கு கார்த்திக் சர்மா கிட்ட வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். போன மேட்ச் நல்ல கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிருக்கும், நிறைய பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணார். ஸோ அதெல்லாம் இந்த மேட்ச் வந்து பெருசாக வந்து ஒரு சம்பவம் செய்வாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம். ஓகே, தமிழ் லைக்கை கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையும் பார்க்குறேன். பாய் முகில். பை கைஸ்.